ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்க்கான கொஷின் பேப்பர். ஸோ அந்த ஃபஸ்ட் 1 மார்க் பார்க்குறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி த அரப் ஜென்ரல் ஹூ கன்குவைட் ஸ்பெயின் வாஸ், அது இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணதேவராய கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஹூ ரோட் 95 thesis, அது இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு பாப்புலேஷன் டேவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்ஸ் அ பர்பஸ் ஆர் தெம் ஆஃப் த மேப், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியம். த பார்லிமெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, அது ரொம்ப முக்கியம். ஸோ 1 மார்க் நீங்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க, அப்போ தான் அது ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புக்கின்லாம் பெருசாக வராது, புக் பேக் தான் வரும். ஸோ அந்த கரன்சி ஆஃப் ஜப்பான், அதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்சஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், அதுவும் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் 8 அட்டன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எனி 8 தான், உங்களுக்கு கம்பல்சரி எதுவும் கிடையாது. த கிரேட் வால் ஆஃப் சைனா ரொம்ப முக்கியம். செரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் முக்கியம். ஸோ டென்சிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன், பிளாக் டெத் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிவ் ரீசன் வந்து புக் பேக் வந்து அட்டன் பண்ணுங்கள், இல்லாட்டி அட்டன் பண்ணாதீங்க, தப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முக்கியம். அதே மாதிரி குளோப் அண்ட் மேப் ரொம்ப முக்கியம். டாக்ஸஸில் விடும் முக்கியம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் 4 அட்டன் பண்ணணும். ஸோ எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் தி ஜியாகிரபிக்கல், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நோட் ஆன் டைரக்ஷன் வித் ரெலவென்ட் டயக்ராம், அதுவும் முக்கியம். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதுவும் முக்கியம். அதே மாதிரி கீழே ஆர்பிஐ வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.